ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தி க்ளோரியோட 10th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபோயின்ஷி சாய் நீ யார், உனக்கும் ஜூஹாங்க்கும் அப்படி என்ன தான் சம்மந்தம் அப்படின்னு கேட்பான். நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், என்னோடய பேரண்ட்ஸ் யார் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதில்லை, நான் கப்பலில் தான் வளர்ந்தேன். என்னோடய மாஸ்டர் தான் எனக்கு தங்க இடமும் சாப்பிட உணவும் கொடுத்து வளர்த்தாரு. நான் ஒரு கடல் கொள்ளைக்காரியாக தான் வளர்ந்தேன். அப்படி ஒரு நாள் நாங்கள் எங்கள் கப்பலில் இருக்கும்போது கடற்கொள்ளையர்கள் வந்து எங்கள் கூட வந்து சண்டை போட்டாங்க. அப்படி நடந்துட்டு இருந்த சண்டையில் என்னோட மாஸ்டர் நான் இழந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் கடலில் குதிச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் ஒரு கடற்கரையோரமாக ஒதுங்கினேன். அப்போ நான் கண் விழிச்சு பார்க்கும்போது என்னோட காலில் இருந்த பூட்ஸை ஒரு பொண்ணு திருடிட்டு போச்சு. நான் பார்க்குறத அந்த பொண்ணு பார்த்தோன்னே ஒரு பூட்ஸை அந்த பொண்ணு போட்டுக்கிட்டு ஒரு பூட்ஸை என் மேலே தூக்கி போட்டுச்சு. நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அந்த பொண்ணு வேறு யாருமே இல்லை, ஜூஹாங் தான். அதுக்கப்புறம் ஜூஹாங் தான் எனக்கு தண்ணியெல்லாம் தெளித்து என் மயக்கத்தை தெளித்து வச்சு என்னை காப்பாற்றினான். நீ யார், உன் பேர் என்ன அப்படின்னு நான் ஜூஹாங்கிட்ட கேட்டேன். என்னை எல்லாருமே கோஸ்ட்டு பிசாசுன்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னான். உங்கள்கிட்ட சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது அவள் கையில் வச்சு இந்த பன்னும் தண்ணி எனக்கு சாப்பிட்றதுக்காக கொடுத்தா. அப்படி நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவள் கையில் கைவிலங்கு இருக்கிறத பார்த்துட்டு இது என்னதுன்னு கேட்டேன். என்னோட வளர்ப்பு அம்மா அப்பா என்னை எங்கேயும் தப்பிச்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லாக்அப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு ஜுவாங் சொன்னான். என்னோட கத்தியை யூஸ் பண்ணி அவளோட கைவிலங்குகளை கலட்டி விட்டு அவளை சுதந்திரமாக்கி விட்டேன். அப்படி தான் எனக்கும் ஜுவாங்க்கும் வந்து பழக்கமாச்சு அப்படின்னு சாய் சொல்வா. ஆக்சுவலி நம்ம சாய் தான் நம்ம ஜுவாங்காக இந்த ஹேர்பினை ஸ்பெஷலாக மேட் பண்ணி கொடுத்துருப்பா. அப்புறம் ஜுவாங் கேபிட்டலுக்கு வரதுக்காக கேபிட்டலோட பார்டர் வரைக்கும் சாய் கூடையே தான் வந்திருப்பான். சாய், இதுக்கு மேலே நீ என் கூட வர தேவையில்லை, உனக்கு கடல் தான் வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் என்னை பார்த்துக்குவேன், நீ போன்னு சொல்லிட்டு ஜோஹாங் அங்கேருந்து கிளம்பியிருப்பா. நம்ம சாய் ஜோஹாங் வழி அனுப்பி வச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்திருப்பா. நான் கடற்கரையோடமும் ஒதுங்கினதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட சாப்பாடு தங்க இடம் எல்லாத்தையும் கொடுத்து பார்த்துக்கிட்டது ஜோஹாங் தான். என்னை அவளோட சொந்த அக்கா மாதிரி பார்த்துக்கிட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவளை ஒரு புது மாஸ்டரை தான் கருதுறேன். அவளுக்காக நான் என்ன வேணால் செய்ய தயாராக இருப்பேன் அப்படின்னு சாய் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபூயின்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பா. இப்போ நம்ம ஜாயா ஜெயிலில் வச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மை சொல்லி எங்கே மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு அங்கே இருக்கவங்க கேட்பாங்க. இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சாய் சொல்வா. உடனே பழுக்க காய வச்சு கம்பியை வச்சு நம்ம சாய்க்கு சூடு போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. சாயை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கும். இந்த சைட் வீட்டில் ஜுவாங் அப்போ தான் கண்ணை திறந்து பாப்பா. நீ பயப்படாதம்மா, வீட்டில் தான்மா இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லைம்மா. அம்மா உனக்கு ஜெயிலில் ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களாம்மா, ஏம்மா சொல்லுமா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னு ஜுவாங் சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஜுவாங்கோட கண்ணத்தில் காயம் இருக்கிறத எல்லாரும் நோட் பண்ணிடுவாங்க. இது என்னம்மா உன்னோட கண்ணத்தில் காயம் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன காயம்தான் அப்படின்னு ஜுவாங் சொல்லிட்டு இருப்பா. ஜோயூரி ஜுவாங் கிட்ட வந்துட்டு பயப்படாதம்மா, இப்போ தான் நீ செத்து பொழைச்சி வந்திருக்க, கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்கிற மாதிரி தட்டி கொடுத்துட்ருக்கோம். ஏண்டி பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ நல்ல மாதிரி வந்து பேசுறியாங்கிற மாதிரி ஜுவாங் பார்த்துட்டு இருப்பா. அப்பா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஜுவாங் பேசிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து ஒரு சர்வெண்ட் வந்து சார் ஃபூயின்ஷி மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். எல்லாரும் ஃபூயின்ஷியை மீட் பண்ணுறதுக்காக ஹாலுக்கு வருவாங்க. அந்த தாங்ஸோ கேஸோட கொலையாளி வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. அந்த கேஸோட சேர்ந்து இப்போ இன்னொரு கேஸும் மெர்ஜ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏ மேலேயும் ஜூஹாங் மேலேயும் பழி போட்டு இதில் கோர்த்து வேற விட்டாங்க. எப்படியோ எங்கள் பேர் இதில் கிளியர் ஆயிடுச்சு. சரி, இதைத்தான் நான் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு ஃபூயின்ஷி அங்கேருந்து கிளம்புவான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் உங்ககிட்ட ஒன்று பேசணும். தாங்ஸோ கேஸில் நான் தானே ஒரே ஐ விட்னஸாக இருக்கேன். நான் அந்த கொலையாளியை பார்த்தேன்னா அவன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்வேனே, என்னையே உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஜுவாங் சொல்வான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஏதாவது தேவைப்பட்ட நான் ஆள் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூயின்ஷி அங்கேருந்து போயிடுவான். ஜோயூரி நான் நிட்டோ கிட்ட அந்த லேங்க்கு கொடுக்க வேண்டியதானே கொடுத்துட்டு செட்டில் பண்ணி அனுப்பிச்சி விட்ரு, இனிமேல் அவள் கேபிட்டல் பக்கமே வர வேணான்னு சொல்லு. அப்புறம் அந்த ஜோயூ சங்கையும் அவரோட ஒய்ஃபையும் கொண்டு கொலகாரம் தான் நீ நினைக்கிறியா அப்படின்னு ஜோயூரி கேட்பாங்க. அப்படின்னா இருக்காது மேடம். அப்புறம் அந்த ஜுவாங் கண்டிப்பாக நல்லவங்களே இல்லை அப்படின்னு டேனிட்டோ சொல்லும். அப்போ ஜுவாங் பண்ண கொலைக்கு யாரோ ஒருத்தவங்கள பலிக்கடை ஆக்கியிருக்காங்க. இந்த எல்லாத்தையும் இந்த யான் எப்படி நம்புனாருன்னே தெரியல. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேற இருப்பார். அப்புறம் இந்த கேஸோட சேர்ந்து இன்னொரு கேஸ் வேறு மெர்ஜ் ஆயிருக்காமே அப்படின்னு ஜோயூரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஜோயூரியை மீட் பண்ணுறதுக்காக யான்பின் வந்திருப்பான். மேடம் நீங்கள் ரொம்ப கிளவராக யோசிச்சுருக்கீங்க, எப்படி ஜுவாங் இப்படி தான் கெஸ் பண்ணுவான்னு சொல்லி ஆல்ரெடி என்கிட்ட அந்த ஆட்டோஸ்பை பேப்பரை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னு இந்த யான்பின் கேட்பான். அவள் எப்படி யோசிப்பான்னு எனக்கு தெரியாதப்பா, அப்புறம் இந்தப்பா நீ பண்ண வேலைக்கு காசு வாங்கிக்கோ அப்படின்னு ஜோயூரி அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஏன்னா பாதி அமௌண்ட் தான் கொடுத்துருக்கீங்க, எனக்கு அஃபிஷியல் வேலை செய்கிறதுக்கு $300 செலவாகும், ஒழுங்காக எடுத்து வைங்க அப்படின்னு இவன் கேட்பான். நம்ம 2 பேர் டீல் பேசினது $200 தான், பாதி தான் கொடுக்க முடியும், நீ என்ன அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஜோயூரி கேட்பாங்க. அதெல்லாம் தெரியாது, $300 வந்தே ஆகணும்,
ஆகணும், இல்லைன்னா நீங்கள் தான் ப்ரேயர் ஹாலில் ஜுவாங்க்கு எதிராக எல்லா விஷயத்தையும் செய்ய சொன்னீங்கிறத கோர்ட்டில் போய் சொல்லிடுவேன். நாளை காலையில் விடுறதுக்குள்ளே இந்த $300 என்னோட கைக்கு வந்து ஆகணும். நீங்கள் பாட்டுக்கு சீக்கிரட்டாக என்னை போட்டு தள்ளுறது காலை ஏற்பாடு பண்ணுற மாதிரி செஞ்சீங்கன்னு வைங்க, ஊரு போல் நீங்கள் செஞ்சதெல்லாம் நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். அப்புறம் உங்கள் பாடு அப்படின்னு சொல்லிட்டு யங் பிங் அங்கேருந்து போயிடுவான். இந்த சைடு நம்ம ஜூஹாங் சாயை தேடி தேடி பார்ப்பா. இன்னும் சாய் எங்கேயுமே இருக்க மாட்டா. சரி சாய் வந்து கூப்பிடும்னா ரெட் லைட்டை மாற்றி வச்சு அவள் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவாள், அது ஞாபகம் வரும். உடனே நம்ம ஜூஹாங் லைட்டை ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்ப்பா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பா, விடிஞ்சிரும். காலையில் ஆகியும் சாய் வந்திருக்க மாட்டான். ஏன் இன்னும் சாய் வரவே இல்லை அப்படின்னு வெளியிலலாம் வந்து தேடி பார்ப்பா, ஆனால் எங்கேயுமே இருக்க மாட்டா. சரி இன்னும் விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜூஹாங் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுவா. அங்கே இருக்கவங்க மேடம் உங்களை உள்ள அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இல்லை நான் ஃபூயின்ஷியை பார்க்கணும், என்னை உள்ளே விடுங்க அப்படின்னு ஜூஹாங் கேட்பா. சாரி மேடம், காலையிலேயே சார் சொல்லிட்டாரு யாருமே மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, ஸோ உங்களை உள்ள விட முடியாது மேடம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இல்லை நான் ஃபூயின்ஷியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஜூவாங் முன்னாடி போவா. அங்கே இருக்கவங்க ஜூவாங்கை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. சாரி மேடம், இது ஹையர் அஃபிஷியலோட ஆர்டர், நாங்கள் மீற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூவாங் அங்கேருந்து போகாமல் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நைட் ஆயிரும், அப்பயும் அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஒரு வழியாக ஃபூயின்ஷி ஜூவாங்கை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுவான். நேற்றுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ண அந்த கொலையாளி ஒரு பொண்ணா சொல்லு அப்படின்னு ஃபூயின்ஷிட்டே ஜூவாங் கேட்பா. இல்லை எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு ஃபூயின்ஸு சொல்லுவான். சரி நீ ரீசெண்டாக சாயை மீட் பண்ணியா அப்படின்னு ஜூவாங் கேட்பா. சாய்னா யார் எனக்கு தெரியாதே அப்படின்னு ஃபூயின்ஸு சொல்லுவான். ஜூவாங் அவ கழுத்தில் அவளே கத்தியை வச்சுக்கிட்டு, என்னோட வீட்டுக்கு வந்து நீ சொன்னது எல்லாமே போய் தான், நீ தான் சாயை ஃபோர்ஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்க, இப்போ அவளை ஜெயிலில் வச்சு டார்ச்சர் வேறு பண்ணிட்டு இருக்கீங்களே, ஒரு வைஸ் மினிஸ்டர் இருந்துட்டு நீ பண்ணுறதெல்லாம் அஃபென்ஸு, இதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க தெரியும்ல, அந்த தாங்ஸோ கேஸில் நான் தான் உண்மையான கொலையாளியே, நான் தான் அவங்க 2 பேர்த்தையும் கொன்னேன், என்னை நீ அரெஸ்ட் பண்ணிக்கோ, சாயை ரிலீஸ் பண்ணு, நான் இந்த உண்மை எல்லாத்தையும் போய் கோர்ட்டில் சொல்ல போகிறேன், நான் சரண்டர் ஆக போகிறேன்னு ஜூவாங் அங்கேருந்து கிளம்புவா. ஃபூயின்ஸி ஜூவாங்கை பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டான். நான் ஒன்றும் அவளை ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, அவளே தான் வாலண்டரியாக வந்து சரண்டர் ஆகிறேன்னு சொன்னான், நீ மட்டும் இப்போ போய் கோர்ட்டில் சொன்னேன்னு வைவே, நீங்கள் 2 பேருமே செத்துருவீங்க அப்படின்னு ஃபூயின்ஸி சொல்லுவான். அவள் சாயை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு ஜூவாங் கேட்பா. அவள் தான் வாக்கு மூலமாக எல்லாத்தையும் சொன்னா, இனிமேல் பட்டு ஒன்றும் பண்ண முடியாது, எதுக்கும் நீ தாங்ஸாவில் என்ன நடந்துச்சுங்கிறத முழுசாக என்கிட்ட சொன்னால் தானே நான் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு ஃபூயின்ஷி கேட்பான். ஜோ யூச்சங் ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவன். அவன் சின்ன வயசுலேருந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தான், ஆனால் தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே இருந்தான். அந்த விரக்தி தாங்க முடியாமல் அவனோட ஒய்ஃபை போட்டு ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். இதெல்லாத்தையும் நான் பார்த்து ரொம்ப பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஒய்ஃப் காரமாக அவள் புருஷன் அடிக்கிற அடியெல்லாம் வாங்கிட்டு தாங்க முடியாமல் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு அந்த காண்டில் வந்து ஏன் மேலே காட்டுவா, என்னை போட்டு ரொம்ப அடி நடித்து சித்திரவதை பண்ணுவா. இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் நான் வளர்ந்து வந்தேன். எனக்கு ஒரு வழியாக 17 வயசு ஆச்சு. அந்த ஜோ யூச்சங் குடிக்கிறதுக்கு காசு கேட்டு அவனோட ஒய்ஃபை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தான். இப்போ மட்டும் நீ காசு தரல நான் உன்னை அடித்து கொண்டு வேண்டி அப்படின்னு அவன் ஒய்ஃபை மாட்டினான். அப்போ அவனோட ஒய்ஃபு என்னை கயக்க அமிச்சு இவ்வளோ கொண்டு போய் பிரார்த்தனை நடக்கிற இடத்துல வித்துடு, உனக்கு நிறைய காசு கிடைக்கும்ல அப்படின்னு தூண்டி விட்டான். அந்த படுபாவியோட பார்வை ஏன் மேலே திரும்பிச்சு. அவனோட ஒய்ஃபும் அவனும் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்கிட்ட வலுக்கட்டாயமாக நடந்துக்க பார்த்தாங்க. நான் அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வந்தேன். இருந்தாலும் அந்த ஒய்ஃப் காரமாக என்னை சும்மா விடுற மாதிரி இல்லை, என்னை பின் தொடர்ந்தே வந்துகிட்டு இருந்தா, என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தா. வேற வழி இல்லாமல் நான் அவளை ஹேர்பினை வச்சு குத்தி கொண்டுட்டேன். அந்த ஜோ யூச்சங்கும் என்னை விடுற மாதிரி தெரியல, என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்கிட்ட ரொம்ப வலுக்காட்டாயமாக நடந்துக்க பார்த்தான். வேற வழி இல்லாமல் என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த ஹேர்பினை வச்சு அவன் கழுத்தில் குத்தி கொண்டுட்டேன் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஃபூயின்ஷி கிட்ட ஜுவாங் சொல்லிடுவா. இதெல்லாம் இப்போ ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு ஃபூயின்ஷி கேட்பான். நான் எனக்கு நடந்தது எல்லாத்தையும் போய் கோர்ட்டில் சொன்னால் யாராவது என்னை பார்த்து இறக்கப்பட போகிறாங்களா என்ன, என்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா இல்லை ஐ விட்னஸ் இருக்கா, எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் தாங்ஸோட ஆஃபீஸில் போய் எதுவுமே சொல்லி நியாயம் கேட்கவே இல்லை அப்படின்னு ஜுவாங் சொல்வா. சரி இதெல்லாம் இப்படி நடந்தப்ப நீ எதுக்காக சாயை கூட்டிகிட்டு இந்த கேபிட்டலுக்கு வந்த அப்படின்னு ஃபூயின்ஸை கேட்பான். ஏன் இங்கே வந்தேன்னா எனக்கு வீடு வேணும், அதுவும் என்னோட பிளட் ரிலேஷன் எல்லாம் இங்கே தானே இருக்காங்க, அதுக்காக தான் வந்தேன். நான் நடந்தது எல்லாத்தையுமே இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன், நானே போய் சரண்டர் ஆக போகிறேன், சாயை ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு ஃபூயின்ஷி கிட்ட ஜுவாங் கேட்பா. நீ அந்த சாய்க்காக உன்னோட வாழ்க்கையே பணைய வைக்கணும்னு நினைக்கிறியே, இது ஒர்த்தா அப்படின்னு ஃபூயின்ஸி கேட்பான். ஆமான்னு ஜுவாங் சொல்வா. ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவள் பெய்தாஃபோ கேஸில் லிங்க் ஆகிருக்கதா சொல்கிறாங்க, அவள் கப்பல் மூலமாக அஃபிஷியல் பண்ணுற எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்கன்னு ஃபூயின்ஷி சொல்லுவான். நீ என்னடா சொல்கிற அப்படின்னு ஜுவாங் கேட்பா. தாங்ஸோட கேஸுக்கும் பெய்தாஃபோட கேஸுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை தான், ஆனால் இதெல்லாம் நான் சொன்னால் அந்த ஏன் நம்புவானா என்ன, சாய் ஜெயிலில் சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம்தான்னு ஃபூயின்ஷி சொல்லுவான். ஒரு பக்கம் நம்ம சாயை ஜெயிலில் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ உண்மையை சொல்லு, சாயை காப்பாற்றுறதுக்கு வழி இருக்கா இல்லையா, நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய் தான், ஆனால் நீ என்கிட்ட நிறைய சீக்கிரட்டை வந்து மறைச்சிருக்க, நான் கேபிட்டல் இருந்து வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய் ட்ரிக் பண்ணேன் அப்படிங்கிறத நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ட. ஏன் தாங்ஸோட கேஸுக்கு விசாரிக்கிறதுக்காக நீ தாங்ஸோக்கே போனேன், என்னோட ஹேர்பினை வேற கண்டுபிடிச்சு கொண்டு வந்த, அப்படிருந்து நீ என்னை அரெஸ்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் அந்த யூச்சங்க்கு எனக்கு எதிராக சதி பண்ணப்ப நீ தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண. அது மட்டுமா என்னோட அம்மா எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி
பண்ணி வைக்க பார்த்தாங்க, அப்போவும் நீ தான் வந்து காப்பாற்றின. அப்புறம் ஜோயூரி என் மேலே கோவப்பட்டு யான்பிங் கூட சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க. ஸோ அந்த யான்பிங்கை நீ தான் பின்தொடர்ந்து அவனோட ஒவ்வொரு மூவியும் பார்த்து எனக்காக சொன்னேன். இதோட அந்த தாவோஸ்ட் விஷயத்தில் அந்த கேண்டில் மூலமாக மெசேஜ் அனுப்பினது நீ தானே, இதெல்லாம் நீ செஞ்சுருக்கனா இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல அப்படின்னு ஜுவாங் கேட்பா. என்ன ரீசன் இருக்குன்னு நீ எதிர்பார்க்குறேன்னு ஃபுயின்சி கேட்பான். உடனே ஜுவாங் தன்னோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன்னு சொல்வா. இதைத்தான் உன்னோட ஃபைனல் சொல்யூஷனாக நீ நினைக்கிறியா அப்படின்னு ஃபுயின்ஷி பேசிகிட்டு இருக்கும்போது ஜுவாங்கோட உடம்புல தழும்பு இருக்கிறத நோட் பண்ணிடுவான். இதெல்லாம் தாங்ஸோவில் உனக்கு ஏற்பட்டதா அப்படின்னு ஃபுயின்ஷி கேட்பான். ஆமான்னு ஜுவாங் சொல்வான். நான் உங்கள்கிட்ட நீ ஃபர்ஸ்ட் டைம் கேபிட்டலுக்கு வந்தப்போ என்ன சொன்னேன், நீ எப்போவுமே நம்பிக்கை இழக்கக்கூடாது, நான் உன்னை வருத்தப்பட விட மாட்டேன்னு சொன்னேனே அப்படின்னு ஃபுயின்ஷி கேட்பான். ஆனால் நான் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன், என்னால் வருத்தப்படாமல் இருக்க முடியல, ஏன்னா என்னால் அவளை காப்பாற்ற முடியல அப்படின்னு ஜுவாங் சொல்வா. ஃபுயின்ஷி ஜுவாங்க்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு நீ தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணுற, அப்புறம் நீ என்னை குறை சொல்லக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவான். நீ எனக்காக ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு ஜுவாங் கேட்பா. ஃபுயின்சி தன்னோட மேல்கோட்டை ஜுவாங் மேலே போட்டுவிட்டு என்னால் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நம்ம ஜுவாங் சாப்பிடாம கொள்ளாமல் சாயை நினச்சி வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருப்பா. ஒரு பக்கம் நம்ம சாயை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம சாய் மயங்கி விழுந்துருவா. மயக்கம் தெளியட்டும்னு தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க. ஆனால் நம்ம சாய் எந்தவித ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டா. உடனே நாடியை செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ இறந்து போயிட்டாலே, நம்ம போய் ஆஃபீஸர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஒரு பக்கம் ஜூஹாங் சாயை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பா. அப்படி விடிஞ்சிரும். ஜூஹாங்கோட அப்பா அதை நியூ இயர் வரப்போதில்ல, யூச்சங்கும் ஊர்லேருந்து வர சொல்லு அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார். அப்பன்னு பார்த்து நினைட்டோ வந்து மேடம் அந்த தாங்ஸோ கேஸில் ஒரு பொண்ணு அரெஸ்ட் ஆச்சுல, அந்த பொண்ணு இறந்து போச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆமாம், ஊர் ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைட்டோ சொல்லும். சரி நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜூஹாங்கோட அப்பா அங்கேருந்து கிளம்பிடுவார். ஜோயோரி வில்லத்தனமாக யோசிக்கும் போல். ஜோயோரி ஜூஹாங்கை பார்க்குறதுக்காக அங்கே வந்துடும். வாழ்த்துக்கள் ஜுஹாங், நீ கேஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இந்த கிறுக்கி இப்படி பேசுறது அப்படின்னு ஜுஹாங் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அந்த தாங்ஸோ கேஸ் விஷயமா ஒரு பொண்ணு அரெஸ்ட் ஆச்சுல, அந்த பொண்ணு நேற்று நைட்டே டார்ச்சர் தாங்க முடியாமல் செத்து போச்சான் அப்படின்னு ஜோயோரி சொல்லுவோம். என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜுவாங் கேட்பா. எல்லாரும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, என்னமோ நான் தான் பேசுகிற மாதிரி நீ இப்படி சொல்கிற அப்படின்னு ஜோயோரி கேட்கும். உடனே ஜுவாங் ஜாய்க்கு என்ன தான் ஆச்சோன்னு தெரியலேன்னு அங்கேருந்து கிளம்புவா. ஆனால் ஜோயோரி போக விட மாட்டா. அந்த கலஹாரி உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீயும் அவளும் சேர்ந்து தானே ஜோயூச்சங்கும் அவரோட ஒய்ஃபையும் கொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் அவளை பண்ண டார்ச்சருக்கு நேற்று நைட்டே செத்து போயிருப்பா தான். எப்படி தெரியுமா டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, அவள் கைகள்லாம் நல்லா நசுக்கியிருப்பாங்க, பழுக்க காய வச்சு சூடு போடுவாங்க. இதெல்லாம் எந்த மனுஷனால தான் பொறுக்க முடியும், அதான் போய் சேர்ந்துருப்பா. அப்புறம் அவளை உனக்கு எப்படிம்மா தெரியும், அவன் உனக்காக சாக கூட துணிஞ்சிட்டா அப்படின்னு ஜோயோரி கேட்பாங்க. இதெல்லாம் கேட்கவும் ஜுவாங்க்கு ரொம்ப கடுப்பாயிரும். ஜோயோரியோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிருவா. ஐயோ என்னை வலிக்குது, விடு விடு அப்படின்னு ஜோயோரி சொல்லுவாங்க. இருந்தாலும் ஜுவாங் விடுற மாதிரி தெரியல. சாகர வரைக்கும் நெரிக்க தாண்டி செய்வேங்கிற மாதிரி ஜோயோரியோட கழுத்தை பிடிச்சி நல்லா பலமாக நெரிச்சிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஃபுயின்ஷி வந்து ஜுவாங்கை பிடிச்சி இழுத்துருவான். ஜோயோரி இதாண்ட சான்ஸ், தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு அங்கேருந்து ஓடி போயிடும். சாய் எங்கே இருக்கா அப்படின்னு ஜுவாங் கேட்பா. அவள் சேஃபாக தான் இருக்கா, கேபிட்டலுக்கு வெளியில் இருக்கா அப்படின்னு ஃபுயின்ஷி சொல்லுவான். அப்போ அவள் உயிரோட தான் இருக்காளா, நான் அவளை போய் பார்க்குறேன் அப்படின்னு ஜுவாங் அங்கேருந்து கிளம்புவாங்க. நீ கொஞ்சம் அமைதியாரு, யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபுயின்ஷி சாயை பார்க்குறதுக்காக ஜுவாங் அங்கே கூட்டிகிட்டு போவான். சாயோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். சாய் கண்ணை திறந்து பார்த்துட்டு ஜுவாங் என்னோட விரலெல்லாம் நொறுங்கி போயிடுச்சு, என்னால் இனிமேல் கையில் கத்தி எடுக்க முடியாது, உன்னை பாதுகாக்க முடியாமல் போச்சே, என்னை மன்னிச்சிரு நீயே அப்படின்னு சொல்லுவா. நீ ஏன் பின்னா பேசிகிட்டு இருக்க, எல்லாமே என்னோட தப்பு தான், உன்னை நான் கேபிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது, இல்லைனா உனக்கு இப்படி ஆயிருக்காதுல்ல அப்படின்னு ஜுவாங் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருப்பா. ஜுவாங் இனிமேல் நீ அழுகக்கூடாது, இந்த கத்தியை உன்னோட கையில் எடுத்துக்கோ, இனிமேல் உன்னை நீயே தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சாய் சொல்வா. நீ குணமாகிற வரைக்கும் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு ஜுவாங் சொல்வா. உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணும்போது உன்னோட பேர் என்னன்னு கேட்டேன், நீ சொன்னால் உன்னை எல்லாரும் கோஸ்ட்டுன்னு கூப்பிடுவாங்கன்னு. என்னோட செருப்பை கூட நீ திருடிட்டு ஒன்றும், அந்த பீச்சில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம்ல, ஆனால் இப்போ உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, நீ இனிமேல் அந்த கோஸ்ட்டுங்கிற பேரோட சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே போதும் அப்படின்னு சாய் சொல்வா. ஆனால் நான் உன்னை எப்போவுமே என்னோடய ஃபேமிலியாக தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ஜுவாங் சொல்வா. என்னோட இந்த 20 வருஷம் வாழ்க்கையில் ஃபேமிலினா என்ன, அன்புனா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது ஒன்று மாஸ்டர் மட்டும்தான். நான் உன்னை மீட் பண்ணதான் என்னோடய வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கருதுகிறேன், நான் எப்போவுமே வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சாய் சொல்வா. ஜுவாங்க்கு இதெல்லாம் கேட்கவும் ரொம்ப அழுக வந்துடும். அழுதுட்டுருப்பா. நீ எதுக்குமே அழுக
ஆகாத ஜூஹாங் அப்படின்னு சாய் பேசிகிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் நம்ம ஃபூயின்சி பார்த்துட்டு இருப்பான். ஃபூயின்சி ஜூஹாங்கை வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவான். சாய்க்கு ரொம்ப அடிபட்டிருக்குல, அவளுக்கு குணமாக ரொம்ப டைம் டிலே ஆகும், அதனால் அவளால் கேபிட்டலுக்கு வர முடியாதுன்னு சொல்வான். ஃபூயின்சி நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி, நான் எதுவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு ஜூஹாங் சொல்வா. நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன், நீ என்னை நம்புறியா அப்படின்னு ஃபூயின்சி கேட்பான். உனக்கு என்னோட சீக்ரெட் எல்லாமே தெரியும், அப்படிங்கிறப்ப எதை வச்சு நீ என்னை பிளாக்மெயில் பண்ண முடியும்? என்னோட அம்மா என்ன பேசுகிறாங்க வைக்கிறாங்கிறத எதுவுமே நான் ஒட்டு கேட்டு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஜூஹாங் சொல்வான். நீ என்கிட்ட வேறு ஏதாவது செய்ய சொல்வேன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா சாயை காப்பாற்ற சொல்லி என்கிட்ட கேட்டேன், ஏன் அப்படின்னு ஃபூயின்சி கேட்பான். அதான் நான் நடந்த எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே, அப்புறம் உன்னை நம்புறதா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு ஜூஹாங் சொல்வா. ஃபூயின்சி அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஜூஹாங் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். ரீசெண்டாக நடந்த எல்லா விஷயமே எனக்கு தெரியுமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரலன்னு நினச்சிட்டு அம்மா மேலே கோபமாக இருக்கியா அப்படின்னு ஜூஹாங்கோட அம்மா கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு ஜூஹாங் சொல்வா. இவ்வளோ நடந்துடுச்சு, நீ இந்த கேபிட்டல் விட்டு போக போறியாமா அப்படின்னு ஜூஹாங்கோட அம்மா கேட்பாங்க. நான் ஃபஸ்ட் டைம் கேபிட்டலுக்கு வந்தப்போ இதே கேள்வியை தான் கேட்டீங்க, அப்புறம் எனக்கு அலைன்ஸ் பார்த்ததும் இந்த கேபிட்டலை விட்டு நான் போகணுங்கிறதுக்காக தான், ஆனால் நான் இப்போ நீங்கள் எதுக்காக இதெல்லாம் செஞ்சீங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு ஜூஹாங் சொல்வா. அப்படி என்னத்தை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு அப்படின்னு ஜூஹாங்கோட அம்மா கேட்பாங்க. இந்த கேபிட்டலில் இருக்க எல்லாரும் நல்லா வசதியாக தான் வாழ்கிறாங்க, சில பேர் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க, சில பேர் என்னென்னா தைரியம் இல்லாமல் செத்து போயிடுறாங்க, இங்கே யாருமே வெற்றியாளர்கள் இல்லைம்மா அப்படின்னு ஜூஹாங் சொல்வா. நீ ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்க, நீங்கள் இருந்து எங்கேயுமே போக தேவையில்லை, அப்புறம் இந்த உலகத்தில் எது ரொம்ப உன்னதமாக நீ நினைக்கிற அப்படின்னு ஜூஹாங்கோட அம்மா கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையேம்மா, நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு ஜூஹாங் கேட்பா. நீ இப்போ உன்னோட ஃப்ரெண்டை தியாகம் பண்ணிட்ட, அடுத்து நீ யாரை தியாகம் பண்ண போகிற? நீ உன்கிட்ட தியாகம் பண்ண அப்படி என்ன தான் இருக்குது, உன்னால் என்ன தான் தியாகம் பண்ண முடியும்? நீ இப்போ என்ன தான் போராடி வின் பண்ணாலும் நிறையா காயங்களோட தான் நீ இருக்க, இது எதுவுமே நிரந்தரம் இல்லைம்மா. ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கே எல்லாமே புரிய வரும், நீ இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு ஜூஹாங்கோட அம்மா அங்கேருந்து போயிடுவாங்க. யூச்சியும் யூச்சங்கும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஊர்லேருந்து திரும்ப வந்துடுவாங்க. ஒரு பக்கம் ஃபூயின்சி பனியில் நடந்து வந்துட்டுருப்பான், திடீர்னு பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருவான். இன்னொரு பக்கம் நம்ம ஜூஹாங்கோட அம்மா யூவன்ட்டிருந்து வந்த லெட்டரை நெருப்பில் எரிய வச்சு காற்றுல பறக்க விட்டுட்ருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜூஹாங் கையில் தற்காப்பு கலைக்காக கத்தி எடுத்து வச்சு பார்த்துட்ருப்பா. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத அடுத்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.